வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கேட்ட வீடியோ தான். எனக்கு கான்டாக்ட் ஈஸியாக பேக்கப் பண்ணணும், மெசேஜஸ் பேக்கப் பண்ணணும், கால் லாக் பேக்கப் பண்ணணும், எப்படி பேக்கப் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ பெஸ்ட்டான ஆப்புன்னு தெரியல. ஸோ அதை பற்றி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இது வரைக்கும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் சூப்பர் பேக்கப். இந்த யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன், எஸ்எம்எஸ், கான்டாக்ட், கால் லாக்ஸ் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். ஈஸியாக ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேக்கப் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகிடும். ஸோ செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பேக்கப் ஸ்டோரேஜ் ஃபர்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷெட்யூல் செட்டிங் இருக்குது. அதாவது இந்த டைமில் பேக்கப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வெர்ஷன் டு கீப் அதெல்லாம் விடுங்க. ஸோ ஆப் ஆட்டோ பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ணி வச்சுப்போம். ஆப்பை தெரியாமல் டெலீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயத்துக்கு யூஸாக இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் அடைக்கும், அதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் தீம் இருக்குது. ஸோ லாங்குவேஜும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஸ்எம்எஸ் பேக்கப் பண்ணுறதை பற்றி காமிக்கிறேன். ஸோ பேக்கப் த கான்வர்சேஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேக்கப் ஆனால் உங்களுக்கு எல்லா மெசேஜும் பேக்கப் ஆகிடும், இன்க்ளூடிங் த கம்பெனி மெசேஜும் பேக்கப் ஆகிடும். ஸோ பேக்கப் த கான்வர்சேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் மட்டும் நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் செஞ்சது. ஸோ ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் இல்லை ஏதோ ஃபைல் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த டாட் ஃபைல் டைப் எந்த ஸ்டோரேஜில் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டோரேஜ் இது கிளிக் பண்ணி ஸோ அந்த ஃபைலை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோன் ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஃபோன் ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபைலை கொண்டு போய் இப்போ வேற ஒரு ஃபோனில் மாற்றிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோனில் இதே ஃபைலை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பில் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோனில் கூட ரீஸ்டோர் ஆகும். அதாவது இதே ஃபோனில் தான் ரீஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ வேறு ஃபோனில் கூட ரீஸ்டோர் ஆகும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் புது ஃபோனுக்கு சேஞ்ச் ஆகுறீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ delete the backup, delete the message, all messages மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே நேரத்தில் கான்டாக்டும் அப்படி தான். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 284 கான்டாக்ட்ஸ் இருக்குது மேலே காமிக்குது. ஸோ பேக்கப் ஆல் கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்துட்டா எல்லா கான்டாக்டும் பேக்கப் ஆகிடும். ஸோ எஸ்எம்எஸ் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் மட்டும் இருந்தால் போதும். பட் கான்டாக்ட் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் தேவையில்லை, அந்த ஃபைல் இருந்தால் போதும். ஸோ அந்த ஃபைலை கொண்டு போய் கிளிக் அப்படி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்டாக்ட் அது ரீஸ்டோர் ஆகிடும். அதே நேரத்தில் நீங்கள் இதில் கேலண்டர், கால் ரெக்கார்டிங்ஸ், கால் லாக் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் டிரைவ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மோரலஸ் கூகுள் டிரைவ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, பேக்கப் பண்ணி உங்கள் ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சூப் பேக்கப். இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் திலக், இது டெக் தமிழ் டாட்ஸ்.